Hi guys, welcome back to Vibe with the Family. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா மகா சிவராத்திரி அமெரிக்கால எப்படி கொண்டாடுறோம் அப்படின்றத தான் பார்க்க போறீங்க. நான் என்னோட வேலை வந்து கொண்டாட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். காலையிலே தலை குளித்து வீட்டில் விளக்கேற்றி சிவலிங்கத்துக்கு பாலால் நான் அபிஷேகம் பண்ணிட்டேன். நான் எப்பயுமே பால் வச்சு தான் அபிஷேகம் பண்ணுவேன் எந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும். ஸோ பால் வச்சு அபிஷேகமும் பண்ணி முடிச்சிட்டேன். பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு, பூ அலங்காரம் பண்ணியாச்சு. நான் எப்பயுமே வந்து இந்த ஃபோட்டோவையும் இந்த குட்டி சிவலிங்கத்தையும் தான் நான் வச்சு பூஜை பண்ணுவேன் எல்லா மகா சிவராத்திரி அன்னைக்கும். அதே மாதிரி முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு வந்து நாங்கள் கும்பிட்டுருவோம். பொங்கல் வச்சு இப்போ குலதெய்வ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மகா சிவராத்திரி விரதத்தை ஆரம்பிப்போம். அம்மன் விளக்கேற்றி பூஜையை ஆரம்பிச்சிட்டோம் குடும்பத்தோட. ரொம்பவே மன மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு, அமைதியாகவும் இருந்துச்சு. அகண்ட தீபம் ஏற்றிருந்தேன். அது பூஜை முடிகிற வரைக்குமே வந்து 24 மணி நேரமும் எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த நாளில் சிவபெருமான முழு மனதோடு நினச்சி விரதம் இருந்து இரவு முழுவதும் கண்மொழிச்சு ஓம் நமக் சிவாயன்னு நம்ம மனசார சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளோ புண்ணியம். மகா சிவராத்திரினா சிவபெருமான் பார்வதி அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்த நாள்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் லிங்கம் வடிவத்தில் வெளிப்பட்ட நாளும் இதுதான். ஸோ எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்றதுனால இந்த மகா சிவராத்திரி ரொம்பவே வந்து விசேஷமான ஒரு நாள். குடும்பத்தில் எல்லாருமே வந்து தீப தூப ஆரத்தி காமிச்சு பூஜையை நல்லபடியாக வந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம். இந்த வருஷம் என் ஹஸ்பண்டை சேர்ந்து என்னோட விரதம் இருக்குன்னு சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டில் பூஜையை முடிச்சதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகம் விடிய கோயிலில் வந்து பூஜைகள் நடக்கும். அதில் எப்பவுமே ஃபஸ்ட்டு கால பூஜையும் தேர்டு கால பூஜையும் நான் பார்ப்பேன். தேர்டு கால பூஜை பார்க்குறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அது சாமியை கும்பிட்டு நல்லபடியாக விரதத்தை நாங்கள் வந்து ஃபேமிலியோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஈவினிங் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கால பூஜையை வீட்டில் முதல்ல ஆரம்பிச்சுட்டு ஆரத்தி எடுத்துட்டு சாமிக்கு வந்துட்டு பிரசாதமும் வச்சாச்சு. அடுத்தது கோயிலுக்கு போய் பால் அபிஷேகம் பார்க்கணும். மகா சிவராத்திரினாலே எப்பயுமே கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. நானுமே பண்ணிட்டேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அபிஷேகம் ஃபஸ்ட்டு கால பூஜையோட அபிஷேகமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதையுமே உட்காந்து குடும்பத்தோடு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாலாலையும் தயிராலையும் தேனாலையும் மஞ்சளாலையும் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பார்க்க மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் மந்திரம் சொல்லும்போது மனசு சுத்தமாகும். நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். உள்ளத்தில் ஒரு அமைதி பிறக்கும். இரவு முழுவதுமே நம்ம வந்துட்டு விரதம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட பாடியும் நம்மளோட சோலுமே வந்து சுத்தமாகும். விளக்கு ஒளி பிரகாசிக்கும், மணி ஓசை கேட்கும். இந்த மகா சிவராத்திரி நாளில் உங்கள் வீட்டில் உங்கள் மனசுலையும் சிவபெருமான் அமைதி சக்தி சந்தோஷம் தரட்டும். ஓம் நமக் சிவாய, ஹர ஹர மகாதேவா. பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஈகோவை கரைய செய்யும், மனசு சுத்தமாகும், வாழ்க்கையில் இனிப்பு சேர்க்கும். சிவலிங்கத்துக்கு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணும்போது நம்ம மனசில் இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே போகணும்னு வேண்டிக்கோங்க. பஞ்சாமிர்தம் அபிஷேகம் முடிஞ்சதுமே அதை பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிடும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம உடம்பையும் நம்ம மனசையுமே வந்து தூய்மைப்படுத்தினதுக்காக நன்றின்னு சொல்லி சாப்பிடுங்க. தேர்டு கால பூஜையோட அலங்காரமும் முடிச்சு ஆரத்தி எடுத்தாங்க. நாங்களுமே குடும்பத்தோடு சேர்ந்து ஆரத்தி எடுத்தோம். ரொம்பவே மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. போயிட்டு வந்தோம். தேர்டு கால பூஜை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மணி பாருங்க 2:20 ஆகுது. 4 o'clock ஃபோர்த்து கால பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சமையல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். முடிஞ்ச அளவுக்கு தூங்காமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஃபோர்த்து கால பூஜையுமே வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகியே வெண்மையான மந்திரம் விளைந்து வீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே. இந்த மகா சிவராத்திரி நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய் காய்ஸ், see you.